எல்லாருக்கும் praise the Lord. Welcome to Seal of Love YouTube channel VBS 2025. நம்ம VBS 2025 ஓட தீம் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதுதான் நம்மளோட தீம். இந்த தீமை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, நல்ல நண்பர் இயேசு. எங்க இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நல்ல நண்பர் இயேசு. வெரி குட். அப்புறம் பசங்களா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையே, யாரும் அங்க சந்தோஷமா இல்லாத மாதிரி தெரியுதே. ஏன்பா? அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்ப பாரு, கேளேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? பாத்தியா? வெரி குட். ஓகே, நம்ம டே 1 டைட்டில் என்னன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி டார்த்தி, நம்ம சீட்டு இங்க காணோம். ஆமால, சீட்டுல அவனை கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டாங்கா. பாத்தீங்களா? கூப்பிட்டாதான் வருவாங்களாம். எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாமா? சீட்டு 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 எங்க இருக்க? சீட்டு பாரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எங்க இருக்க சீட்டு? சத்தம் கேக்குதுல. ஓகே ஓகே, சீட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா சீட்டு, நீ வந்தாதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ ரொம்ப லேட் சீட்டு. உனக்காக எல்லாரும் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? சாரி புலிஸ் மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது லேட் ஆயிடுச்சுக்கா. அப்படியா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா வந்துறேன். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, டே 1 டைட்டில் நம்ம பார்க்கலாமா? என்னாச்சு என்னாச்சு? நான் டைட்டில் சொல்றேன். நீ சொல்றியா? ஓகே ஓகே, சரி சொல்லுங்க சொல்லுங்க. தீம் சொல்லிட்டீங்களா? தீம் சொல்லிட்டோமே. சொல்லியாச்சு. ஓகே ஓகே, இப்ப டைட்டிலா நான் சொல்றேன். எண்ணெய் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. எண்ணெய் பாதுகாக்கும் நண்பர் இயேசு. ஓகே, எண்ணெய் பாதுகாக்கும் நண்பர் இயேசுதான் டே 1 டைட்டில். ஓகே, அடுத்தது என்னதுக்கா? அடுத்ததுதான் ஆக்ஷன் சாங். சூப்பர். நான் ஆக்ஷன் சாங் பார்க்க போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, சரியா? சரி சோட்டு. பை. பாத்தீங்களா, சீட்டு எவ்வளவு ஆர்வமா ஆக்ஷன் சாங்காக ஓடிட்டாங்க. நீங்களும் அதே ஆர்வத்தோட தானே காத்துட்டு இருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்கும் ஆக்ஷன் சாங் பண்ணி காட்டுறதுக்காக பாய்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் டு சைலஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் நான் விபிஎஸ்ல பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு தயாரா? இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் எழுந்துருங்க. ஏன் இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? எழுதுக்குங்க. ஓகே, ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ இவங்க தான் நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போறாங்க. இவங்க பண்றதை ஒரு தடவை பாருங்க. நீங்களும் கூட சேர்ந்து இந்த ஆக்ஷன் சாங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓவர் டு பாய்ஸ். தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா. ஹாலிடே விட்டாச்சு, ஜாலிடே வந்தாச்சு, ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஹாலிடே விட்டாச்சு, ஜாலிடே வந்தாச்சு, ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா. நல்ல நல்ல கதை கேட்போம், பாட்டு பாடி ஆடிடுவோம். நல்ல நல்ல
தனனா ஓ ஓ ஓ தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா ஓ ஓ ஓ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சா, ஆக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சா, வாங்க இன்னொரு தடவை பண்ணலாம். தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா. ஹாலிடே விட்டாச்சு ஜாலிடே வந்தாச்சு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஹாலிடே விட்டாச்சு ஜாலிடே வந்தாச்சு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா. நல்ல நல்ல கதை கேட்போம், பாட்டு பாடி ஆடிடுவோம். நல்ல நல்ல கதை கேட்போம், பாட்டு பாடி ஆடிடுவோம். இயேசுவின் அன்பை அறிந்திடுவோம், இயேசுவின் அன்பை அறிந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா ஓ ஓ ஓ தானா தன்னான தானா தன்னான தானா தன்னானா தனனா தனனா ஓ ஓ ஓ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஆக்ஷன் சாங்ஸோட உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறோம். பாய். சூப்பரா ஆடினாங்கல்ல எல்லாரும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல உங்களுக்கெல்லாம். நீங்களும் சூப்பரா ஆடினீங்க. ஹாலிடே விட்டாச்சு ஜாலிடே வந்தாச்சு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். செமையா இருந்துச்சு ஆக்ஷன். நீங்க பாத்தீங்களா? பார்த்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்தாங்க. நல்லா செமையா டான்ஸ் ஆடி இருந்தேன். வெரி குட் வெரி குட். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. இது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணுமா எப்படி? இத தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் பிராக்டிஸ் பண்ண சொல்றேன்றத வீடியோட கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன். கடைசியில சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்காக மைம் காத்துட்டு இருக்கு. மைமா? மைம்னா என்னது? மைம்னா என்னன்றத நீங்க வீடியோல பாருங்க. நாவே பாத்துறேன் ஃபர்ஸ்ட். போங்க போங்க போங்க. சோ இப்போ நம்ம டே 1ஓட மைமை பாத்துடலாமா? ஓவர் டு மைம். 1, 2, 3, 4.
பாத்தீங்களா? மைம் பாத்தீங்களா? அதுல என்னாச்சு? அந்த அண்ணா சோஷியல் மீடியா, கேம்ஸ், மூவிஸ், அப்புறம் கீழ்ப்படியாம இருந்தனால என்னாச்சு? ரொம்ப ஹெவியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து எப்படி வந்தாங்க? எப்படின்னா பைபிள் அண்ட் பிரேயர். தினமும் பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க. இப்படி நீங்க டெய்லி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த அண்ணா மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்ல கஷ்டப்பட மாட்டீங்க. நெக்ஸ்ட் என்னக்கா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி லெசனா? என்னது? அது நம்ம பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் சாங், மைம் எல்லாத்தையும் சூப்பரா உட்காந்து லிசன் பண்ணீங்க. இந்த லெசனையும் நீங்க லிசன் பண்ணணும். ஓகேவா? ஓவர் டு லெசன். ஹாய் கிட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விபிஎஸ் வந்துருச்சு, அதனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்கிறீங்களா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? என்னை பாதுகாக்கும் நண்பர் இயேசு. அந்த தலைப்பில் வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக நம்ம படிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு படிக்க போகிற பாடத்தோட ஹீரோ யாருன்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கான கேள்வி உங்களுக்கு ரெடியா? ஒரு நாள் நைட்டில் கடல்ல போட்ல சீஷர்கள் மட்டும் தனியா போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஏசுவாமி ஜீசஸ் அந்த தண்ணியில கடல்ல நடந்து வந்தாங்க. நடந்து வரும்போது சீஷர்கள்லாம் அவரை பார்த்த உடனே பயங்கரமா பயந்துட்டாங்க. ஐயோ யாரோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. உடனே ஜீசஸ் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அந்த போட்ல இருந்து ஒருத்தர் மட்டும் ஜீசஸ் கிட்ட, நீங்க தான்னா நானும் இறங்கி நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது யாரு? பீட்டர். எஸ், சூப்பர், குட், பீட்டர். இன்னைக்கு நம்ம பேதுருவை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஆதி திருச்சபை வளர்ந்திருந்த அந்த நாட்கள்ல ஏரோது ராஜாவாலையும் அவங்களோட யூத மத தலைவர்களாலையும் சபைக்கு ரொம்ப மிகுந்த துன்பமும் உபத்திரமும் வந்துச்சு. சபையை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஏன் அவங்க கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவ பத்தி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, ஏசு கிறிஸ்துவ யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சீஷர்களை, அதாவது பேதுருவையும் அவங்களோட கூட இருந்த சீஷர்களையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நீங்க இந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஆனா அப்படி அவங்க தொந்தரவு பண்ணாலும் ஏசு கிறிஸ்துவ பத்தி சீஷர்களும் பேதுருவும் இன்னும் அதிகமா பிரசங்கம் பண்ணாங்க. எஸ்பெஷலி பேதுரு வந்து அவரோட பிரசங்கத்துல ஏசு கிறிஸ்துவ பத்தி, இவர்தான் கர்த்தர், பாவ மன்னிப்பும் பரலோக நிச்சயமும் இவர்கிட்ட இருந்துதான், இந்த நாமத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வல்லமையா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவரோட பிரசங்கத்தை கேட்டு நிறைய ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த யூத மத தலைவர்களுக்கு ரொம்ப கோவம், இன்னும் அதிகமா கோவம். நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், அப்ப கூட இவங்க வந்து கேட்காம இன்னும் அதிகமா இந்த ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி எல்லா ஜனங்களும் ஜீசஸை ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப கடுப்பாயி அவங்க ஒரு கட்டளை போடுறாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா, இந்த ஏசு கிறிஸ்துவ பத்தி இனிமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அவங்கள கூப்பிட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. பேதுரு மூலமா ஏசு கிறிஸ்துவ பத்தி நிறைய ஜனங்கள் கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம, பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைய அற்புதம் அடையாளம் எல்லாத்தையும் செஞ்சாரு. அதனாலையும் கூட இன்னும் நிறைய ஜனங்க அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அவங்க மேல பயங்கர கோபம் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அதனால அவங்க ஒரு பிளான் பண்ணி பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டு அவருக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி பேதுருவை ஒரு நாள் பிடிச்சு ஜெயில போட்டு பனிஷ் பண்ணணுன்றதுக்காக, பனிஷ்னா சாதாரண பனிஷ்மெண்ட் கிடையாது, அவ்வளவுதான், பேதுருவை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு ஜெயில போட்டாங்க. கிட்ஸ், பேதுருவை பிடிச்சிட்டு போய் ஜெயில சும்மா ஒரு சின்ன ரூம்குள்ள போய் பூட்டி போட்டுட்டு அப்படியே வரல, பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்து, இனிமே பேதுருவை வெளியே விடவே கூடாது, வெளியில விட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கர ஆபத்து, எல்லா ஜனங்களும் பேதுருவை ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நல்ல செயின் 2 சங்கிலியால அவரை கட்டி, 2 சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பா 2 சோல்ஜர்ஸ், நிறைய கார்ட்ஸ், பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷனோட ஜெயில கொண்டு போய் பேதுருவை போட்டாங்க. அந்த இடத்துல இருந்து எந்த சூழ்நிலையாலையும் ஜெயில இருந்து பேதுருவால வரவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. அந்த சமயத்துல இங்க தேவனுடைய பிள்ளைகள், அதாவது சபையில
பேதுரு அவங்களோட கூட இருந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, பேதுருக்காக ஊக்கமா ப்ரேயர் பண்ணாங்க. தேவன் எப்படியாவது அந்த ஜனங்களுடைய பிளான்ல இருந்தும் அவங்க கையில இருந்தும் பேதுருவை காப்பாத்தணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. இந்த டைம்ல அந்த பேதுருவை பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு டே ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணினாங்க. என்னன்னா, பேதுருவை கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில கொண்டு வந்து அவரை வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பேதுருவை ஜெயில கொண்டு போய் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, அவரை நாளைக்கு, அதாவது நாளைக்கு அவரை பேதுருவை வெளியில கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான் பண்ண முந்தின நாள் நைட்டு அன்னைக்குதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே, ஒரு பெரிய அற்புதமே, அதிசயமே நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பேதுருவும் அவரோட கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸும் அந்த ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த ரூம்ல பயங்கர பிரைட் ஒளி, வெளிச்சம். என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு ஏஞ்சல் வந்தாங்க. பேதுரு தூங்கிட்டு இருந்த அந்த ரூம்ல, அவரை கைது பண்ணி வச்சிருந்த அந்த ரூம்ல ஏஞ்சல் வந்தாங்க. பயங்கர பிரகாசம், அந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சம். உடனே ஏஞ்சல் என்ன பண்ணாங்கன்னா, பேதுருவை கடகடன்னு தட்டி எழுப்பி, பீட்டர் எந்திரி, கெட் அப் ஃபாஸ்ட், வா இங்க இருந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவை தட்டி எழுப்புறாங்க. உடனே பேதுரு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவர் கையில இருந்து செயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு ஏஞ்சல் வந்து பேதுருவை பார்த்து, எழுந்துரு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, காலைல செப்பல் போட்டுக்கோ, உன்னோட ஷால் எடுத்து போத்திக்கோ, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க வேகமா. நிறைய கேட்ஸ் பாதுகாப்பு, நிறைய அவரை அங்க எல்லாம் உள்ள வச்சு பூட்டி தானே வச்சிருக்காங்க. பட் ஏஞ்சல் வந்து பத்திரமா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. மெயின் கேட் வந்த உடனே மெயின் கேட் தானா ஓப்பன் ஆகுது. அங்க இருந்து பேதுருவை வெளியில ஏஞ்சல் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் பேதுருவோடையே நடந்து வராங்க. அது வரைக்குமே பேதுருக்கு நம்ம ஏதோ ட்ரீம் பார்த்துட்டு இருக்கோம், நம்மள ஏஞ்சல் வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க அப்படின்னு ட்ரீம்ல தான் கூட்டிட்டு வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஏஞ்சல் காணோம். காணாம போன உடனே பேதுருக்கு அப்பதான் தெரியுது, ஓ, நம்மள தேவன் தான் இந்த ஜனங்களுடைய கைக்கு நம்மள பாதுகாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சபையார் எல்லாரும் பேதுருக்காக ப்ரேயர் பண்ணாங்கல்ல, அந்த வீட்டுக்கு பேதுரு போறாங்க. பேதுரு கதவை தட்டினாரு. தட்டின உடனே அங்க இருந்து சபையார் வந்து கதவை திறந்து பார்த்தா பேதுரு நிக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் அண்ட் ரொம்ப சந்தோஷம் கூட. ஏன்னா அந்த ஜெயில இருந்து எப்படியாவது தேவன் அவர்களை பேதுருவை காப்பாத்தணும்னு சொல்லி இவங்க ப்ரேயர் பண்ணாங்க. இப்ப அவரே வந்து நேரா நிக்கிறாரு. இவங்களால நம்பவே முடியல, பயங்கர ஆச்சரியம். உடனே பேதுரு அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும், எப்படி தேவதூதன் இவரை வெளியில கொண்டு வந்தாரு, இவரை காப்பாத்தினாரு அப்படின்ற இந்த எல்லா கதையையும் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ பேதுருவும் அந்த சபையாரும் சேர்ந்து இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டு தேவனை அதிகமா மகிமைப்படுத்தினாங்க. எஸ், ஆமா தம்பி தங்கச்சிங்களா, பேதுருவை எவ்வளவு அழகா தேவன் அந்த ஜனங்க கையில இருந்து பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒருவேளை தேவன் அவரை விடுதலை பண்ணல அப்படின்னா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஆனா தேவன் அப்படி விடவே மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைங்களை அவர் பத்திரமா பாதுகாப்பார். நம்மளை பாதுகாக்கும் நண்பர் இயேசு அப்படின்ற தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு இந்த பேதுருவை தேவன் பாதுகாத்தாருன்னு படிச்சோம். இது போல ஒருவேளை தம்பி தங்கச்சிங்களா, உங்க வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் நீங்க, சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. இருட்ட பார்த்தா பயம், எக்ஸாம் பார்த்தா பயம், உடம்பு சரியில்லைன்னா பயம். பயப்படாதீங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நண்பர் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு பேதுரு மாதிரி ஒரு சூழ்நிலை, தப்பிக்கவே முடியாம ஏதோ ஒரு பிரச்சனையில, இருட்டான ஒரு நிலைமையில மாட்டிட்டு நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க கிட்ஸ். தேவன் உங்களோடய கூட இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையானாலும் அவர் உங்களை கைவிட மாட்டாரு, அவர் உங்களை பாதுகாக்கிறாரு. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்ம காக்குறதுக்கு அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு ஒரு வசனம் சொல்லுது. நீங்க இந்த உலகம் நம்மளுக்கு ஆபத்தானதுதான். இந்த உலகத்துல வேற யாராலையும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா உன்னையும் என்னையும் பாதுகாக்கிற நண்பர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நீங்க தைரியமா எல்லா விஷயத்திலையும் சோர்ந்து போகாம, பயப்படாம, எல்லாத்தையுமே அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்க நடந்து போலாம். அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்க தைரியமா எல்லா காரியத்தையும் செய்யலாம். பேதுருவை நீங்க எப்பயுமே நினைச்சுக்கோங்க, பேதுரு பயப்படல, நிம்மதியா தூங்கினாரு. ஆனா தேவன் அவரை பத்திரமா பாதுகாத்தாரு. நம்மளும் நம்மளுடைய எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாம தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவர் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா நம்ம போகலாம். ஓகே கிட்ஸ், காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பை பாய். சூப்பர் லெசன்ல எப்படி கர்த்தர் பாதுகாத்திருக்காரு பாத்தியா? அதனாலதான் நம்மளோட டைட்டில் என்னை பாதுகாக்கும் நண்பர் இயேசு. சரி,
இந்த லெசனோட மெமரி வேர்ஸ் கத்துக்கலாமா? ஆமாக்கா, அதனாலதான் சீட்டோ மெமரிக் பஸ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பிட்டான். நீங்களும் மெமரி வேர்ஸ் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? ஓவர் டு மெமரி வேர்ஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விபிஎஸ்லயும் உங்களை சந்திப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். குட்டீஸ், நீங்க லெசனை ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். அந்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆமா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனம் கத்துக்க போறோம். இந்த 5 நாளும் அக்கா தான் உங்களுக்கு மனப்பாட வசனம் கத்து கொடுக்க போறேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கான மனப்பாட வசனம் என்ன அப்படின்னா, குட்டீஸ் உங்களுக்கு கேட்டுச்சா? யாரும் நானும் சொல்ற மாதிரி எனக்கு கேக்குது. யாருன்னு எனக்கு தெரியல குட்டீஸ். சீட்டோ, நீயா? எப்படி இருக்க சீட்டோ? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சீட்டோ. சீட்டோ, என்னாச்சு? ஒரு மாதிரி பதட்டமாவே வர. ஐயோ, ரோட்ல வந்து பாருங்க, யாரோ கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கக்கா. ஐயோ, பயந்துட்டியா சீட்டோ? சரியான பயமாயிடுச்சு. ஐயோ, பாவம் சீட்டோ, ரொம்ப பயந்துட்டான் குட்டீஸ். சீட்டோ, நீங்க லெசன் கவனிச்சியா இல்லையா சீட்டோ? கவனிச்சுக்கா. அப்புறம் ஏன் இப்படி பயந்துட்டு வர நீ? பயப்படக்கூடாது சீட்டோ, வா நம்ம இன்னைக்கு வசனம் கத்துக்கலாம். ஓ, சூப்பர் வசனம். நான் கத்துக்க போறேன். சூப்பர் சூப்பர். நம்ம சீட்டோ ரொம்ப ஆர்வமா இருக்கோம் வசனம் கத்துக்க. குட்டீஸ், நீங்களும் ரெடியா வசனம் கத்துக்க? ஓகே, வாங்க நம்ம வசனம் கத்துக்கலாம். குட்டீஸ், இப்போ அக்கா சொல்றத நீங்களும் சொல்லுங்க, நம்ம சீட்டோவும் சொல்லுவான். பட் வித் ஆக்ஷனோட நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? ஆக்ஷனோட கத்துக்கும் போது நம்மளுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. இன்னொரு வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஓகே சீட்டோ? ரொம்ப ஆர்வமா இருக்கான் சீட்டோ. கமான் குட்டீஸ், நீங்களும் கூட அக்காவோட சேர்ந்து சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா எழுந்து ஆக்ஷன் பண்ணி வசனத்தை சொல்லுங்க. ஓகேவா? ரெடியா சீட்டோ? எஸ், சூப்பர். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. சீட்டோ, வசனம் கேட்டியா? இனிமேல் பயப்படாத சீட்டோ. பாத்தியா, நம்ம வசனத்துல கேட்ட மாதிரி நம்மள காக்கும்படி அவரு தூதர்களுக்கு கட்டளையிடுறாரு. ஓகேவா? அதனால நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது சீட்டோ. பாத்தியா, நம்ம பேதுருன்னா கூட ஜெயில இருந்தாரு, ஆனாலும் அவர் பயப்படல. கர்த்தர் அவர் கூட இருந்து கர்த்தர் எவ்வளவு வல்லமையா அங்க இருந்து அவரை வெளியில கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? அதே மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்ல இனிமேல் பயப்படவே கூடாது சீட்டோ. ஆமாக்கா, பேதுருவை எப்படி அவர் வெளியே காப்பாத்தி கொண்டு வந்தாரோ நம்மளையும் அவர் காப்பாத்துவாருக்கா. கண்டிப்பா. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்ன பாதுகாக்க ஒரு நண்பர் இருக்காரு, அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே குட்டீஸ், ஓகே சீட்டோ, ரொம்ப தேங்க்யூ சீட்டோ. நீ இன்னைக்கு வந்து எங்க நாளைக்கு வசனம் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுத்து வருவல்ல? வருவா ஜாலியா. குட்டீஸ், நீங்களும் வருவீங்களா? வெரி குட் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். பாய். ஓகேங்க, நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு, மைம் பார்த்தாச்சு, லெசன் பார்த்தோம், வேர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கிராஃப்ட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓவர் டு கிராஃப்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். உங்க எல்லாரையும் இந்த விபிஎஸ் கிளாஸ்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் கிராஃப்ட் பண்ண பிடிக்குமா? ஓகே ஓகே, அதுக்கு தான், அதை சொல்லி தரதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு ஒரு A4 ஷீட்டு, பேப்பரு, ஒயிட் பேப்பரு, ஒரு சிசர், ஒரு பென்சில், இவ்வளோதான் நமக்கு தேவை. இது உங்ககிட்ட அவைலபிளாக இருந்தால் நான் பண்ணுறது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த பேப்பரை 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கையை இந்த ஓப்பன் சைடு வந்து கட்டவரல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க.
இந்த எண்டு வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்த மட்டும் கட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அவ்வளோதான் குட்டீஸ், நமக்கு ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் கலர் பேப்பர்லையும் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரி கலர் பேப்பரில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களை நான் இன்னொரு கிராஃப்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். வாவ், செம்மையா பண்ணாங்கல்ல கிராஃப்ட் ஒர்க்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல கிராஃப்ட் ஒர்க் ட்ரை பண்ணுங்க. குட்டீஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸோட நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான், டே 1 முடிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட வீடியோல ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்னன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயத்த கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோவாவோ போட்டோஸாவோ ஷேர் பண்ணுங்க. அது எதுக்குன்னா, நீங்க அனுப்புற ஒவ்வொரு வீடியோஸும் போட்டோஸும் நம்ம சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல்ல எண்ட் ஆஃப் த VBS எல்லாத்தையும் அப்லோட் பண்ணப்படும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேமையும் பிளேஸையும் அனுப்பிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஓகே, நாளைக்கு உங்களோட சீட்டோட வந்து 10 o'clock மீட் பண்றோம். Until then, it's bye from Stella, Dorothy from Seal of Love YouTube channel. Stay tuned, stay connected. Bye.